48 பேர் லாஸ்ட் டைம் கிளைம் பண்ணாங்க. இந்த வாட்டி 87 பேர், ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்குன்னு வைங்களேன். இந்த இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் முதல்வன் ஸ்கீம். அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து பயிற்சி கொடுக்குறதுல வந்து 7500 மாதம் கொடுக்குறாங்க ஃபெல்லோஷிப்பு. மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு 25,000 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து 50,000 கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து இதை வந்து டபுள் பண்ணாங்க. நான் அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணி 220 சீட்டு தான் உண்டு. 100 பேர் வந்து பார்ட் டைம் படிக்கலாம். மெயின் எக்ஸாம் பொறுத்த மட்டும் 220 பேருக்கு தான் இங்கே தங்க வச்சு பயிற்சி கொடுப்போம். இந்த வாட்டி வந்து எங்களுக்கு அப்ளிகேஷனே 400 வந்துருச்சு. 700 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த நான் எக்ஸாம் வச்ச இதனால நிறைய சிறப்பாக எழுதி ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணது, ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து 700 பேர் கிளியர் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே வந்து வழக்கமாக அந்த 220 ஃபில் ஆகாது, 150 120 தான் வரும். இந்த வாட்டி 400 பேர் அப்ளை பண்ணப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு குயிக்காக முடிவெடுத்து அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லணும். உடனே 2-3 நாளில் அதுக்கு வந்து பின்னால் அரசாணையெல்லாம் வழங்கினாலும் உடனே வந்து அரசு வந்து இதை செயல்படுத்த சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். மேக்ஸிமம் 220 பேரில் இங்கே கொடுத்து அகாமடேஷன் வந்து டபுள் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கோச்சிங் கொடுத்தோம். சில பேர் வேல்யூலேருந்து வர முடியாதவங்க அல்லது எங்கேயா படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்து, அதனால் வந்து இந்த ரிசல்ட் வந்து டபுள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக அரசாங்கம் உதவுச்சு. அதுதான் இந்த டபுளுக்கு காரணம். நான் முதல் மூலமாக நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுறோம். ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம கோச்சிங் கொடுக்கணும், மெயின்ஸ் இப்போ மெயின்ஸில் செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கு நம்ம எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம், என்ன மாதிரியான ட்ரைனிங் நம்ம இங்கே கொடுக்குறோம்? இங்கே வந்து முக்கியமாக இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் டைப் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்கணும். அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் தேர்வு பெற்ற மாணவர்கள், அதில் வந்து கொஞ்சம் பயிற்சியுள்ள மாணவர்களை வச்சு பயிற்சி கொடுத்தோம்னா பயிற்சி வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் ஒரு 20 வருஷமாக அதில் பயிற்சியில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதனால் எனக்கு தெரியும் இது வந்து அகடமிஷியன்ஸை விட தே வில் டூ பெட்டர். அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீலான்ஸ் டைப்புக்கு கவர்மெண்ட் கொஞ்சம் லிபர்ட்டி கொடுக்கணும். அந்த மாதிரி டைப்பை வந்து இப்போ கவர்மெண்ட் அலோவ் பண்ணாங்க. அது வந்து இந்த வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏற்கனவே இந்த தேர்வு எழுதுகிற மாணவர்கள், அதாவது அலுமினின்னு சொல்லுவோம்ல, இந்த இன்ஸ்டியூட்லேயே படித்து வெற்றி பெற்றிருப்பாங்க, அதை 1-2 மார்க்கில் தவற விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தப்புன்னு தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த பேப்பரை கரெக்ட் பண்ணி கொடுத்து மென்டார்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த மென்டார்ஷிப் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து நாம்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு டீம் சொல்லுவோம், என்எம் டீம் சொல்லுவோம். அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், என்னுடைய ஸ்டூடெண்ட் மிஸ்டர் சுதாகர் இருக்கார், அவர் தான் மிஷன் டைரக்டர் இருக்கார் நான் முதல்வனில். அப்புறம் காயத்ரி, அவங்க குரூப் 1 ஆஃபீஸர் அவங்க இருக்காங்க. அப்புறம் என்எம் டீம் சொல்லிட்டு நிறைய ஒரு 6 பீப்புள் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணது ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம். இதுக்கான லிபர்ட்டியை கவர்மெண்ட் கொடுத்து எங்களை வந்து ஆப்ரேட் பண்ண விட்டது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நன்றி சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு. நான் முதல்வன் திட்டத்திற்கு பின் சிவில் சர்வீஸ் எழுதுகிற உழைப்பும் சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு சார்? இது வந்து அதான் நீங்களே பார்க்குறீங்க, ஒரு டபுள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. இது வந்து இன்னும் அதிகமாகும். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் வந்து அண்ணா நகரில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் 5 மாடி பில்டிங் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பூர்வாங்க பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது வருகின்ற பொழுது இந்த எல்லோரும் அங்கே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இன்னும் அதிகமாகும். இப்போவுமே இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்களோட எண்ணிக்கை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் வந்து 22,000 பேர் இந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நம்ம 200-300 சீட் இருந்தாலும் கூட அதுக்கு 22 பேர். இப்போ இந்த நான் முதல்வனை பற்றி ஒரு விழிப்புணர்வு, ஐஏஎஸ் தேர்வு எழுதணும் அப்படிங்கிற விழிப்புணர்வே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமாக இது யாருக்கு பயன் தரும் அப்படின்னா, ஊரக பகுதியில், அதாவது ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள், அவங்க அப்பா அம்மா விவசாயியாக இருப்பாங்க அல்லது ஓட்டுநராக இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே வந்து படிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ப்ரைவேட் கோச்சிங் பண்ண முடியாது. அதாவது 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து தனியார் பயிற்சி மையங்களில் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் அப்படின்னா இந்த கோச்சிங் அப்படிங்கிறது அப்படின்னா ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட் மாதிரி. இப்போ வந்து நீங்கள் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படித்தா நல்லதுன்னு நினைப்பாங்க, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் படித்தா நல்லதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஐஐடி ஐஎம்ல படித்தா நல்லதுன்னு நினைப்பாங்க. அது மாதிரி ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறதும் வந்து ஒரு உயர் தரத்தில் எதோடையும் போட்டி, எந்த ப்ரைவேட் மையங்களோடையும் போட்டி போடக்கூடியதா இல்லை அதை விட சிறந்ததா. ரிசல்ட்டில் பார்த்தீங்க வந்ததில் 155 பேரில் 87 பேர் நம்ம அப்படின்னா 55% கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து வராங்க அப்படின்னா தட் கிரியேட்ஸ் தி கிரெடிபிலிட்டி. இந்த மீடியாவில் இதை பார்க்கும்பொழுது அரசு பயிற்சி மையத்தை தான் சேரணும் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன வித்தியாசம்னா, ப்ரைவேட் பயிற்சி மையத்தில் நீங்கள் காசு கொடுத்தா சேர்ந்துடலாம், இங்கே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் சேர முடியும். அப்போ வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி ஏற்படுத்தியிருக்கோம். எக்ஸாம் பாஸ் பண்ணி சேர்ந்தாலும் கூட இங்கே தொடர்ந்து கிடைக்கக்கூடிய பயிற்சி நல்லா இருந்தால் தான் திரும்ப வருவாங்க. அதுக்கான கிரெடிபிலிட்டி ஏற்படுத்துவதற்கு எல்லா வசதிகளையும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்குது. அதுதான் என்னுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். இன்னமும் பல இளைஞர்கள் சிவில் சர்வீஸ் என்ற கனவோடு இருக்காங்க. அவங்களும் அரசு பயிற்சி மையத்தில் பயிற்சி பெறணும்னு விரும்பணும்னா யார் அணுகணும், என்ன பண்ணணும்? இதுக்கு நம்ம வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் AICSCC அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது விஷன் 100 மிஷன் 1000 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். என்ன ஃபேக்கல்ட்டி, நான் முதல் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே அந்த பாடங்கள் நடத்தி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து நம்ம ஒளிபரப்புகிறோம் நம்மளுடைய சேனலில். கல்லூரி மாணவர்களுக்கு இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். நம்ம AICSCCயில் அந்த குடிமைப்பணி ஆற்றுப்படை அப்படிங்கிற சேனலை அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு. அப்புறம் நாலேஜ் சென்டர்னு சொல்லிட்டு அறிவுசார் மையங்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முனிசிபாலிட்டிலையும் இருக்குது, நகராட்சியிலையும். அதுலேயும் இதை வந்து சனி
ஞாயிறுகளில் இதை ஒளிபரப்புகிறோம். இது மூலமாக பெற்று கல்லூரிகள் மூலமாகவும் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து இந்த குடிமைப்பணி போற்றக்கூடிய மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனலில் பார்த்து வரலாம். இந்த வருடம் நம்ம எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கோம் சார்? ஃபைனல் இன்டர்வியூ எக்ஸாமுக்கு அப்புறம் இப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் லாஸ்ட் இயர் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்ட போது நம்ம இங்கே வெற்றி பெற்ற மாணவர்கள் ஃபைனலாக செலக்ட் ஆகி போனவங்க 57 பேர். அப்போ சொன்னாங்க, நீங்கள் வந்து ஆஃப் செஞ்சுரி அடிச்சிட்டிங்க, எப்போ செஞ்சுரி அடிக்க போனீங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்களுடைய இது வந்து செஞ்சுரி அடிக்கிறது தான். இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் கண்டிப்பாக செஞ்சுரி அடிக்கணும். இப்போ 155 பேர் இன்டர்வியூ போகிறாங்க, 100 பேர் வந்துட்டா நம்ம செஞ்சுரி அடிச்சிருவோம், இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சுரி அடிக்கணும் அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லை, டாப்பில் வரக்கூடிய ரேங்கில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸில் போன வாட்டி வந்து 50 ரேங்கில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்தாங்க. இந்த வாட்டி இந்த டாப்பில் இருக்கக்கூடியதில் ஒரு 10 பேர் வரணும் அப்படிங்கிறத நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம்.